வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அருமையான நாட் பிகாஸ் பட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ். நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்றோம், பட் நம்ம பிகாஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதை இன்னும் எம்ஹசைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல இந்த நாட் பட் ஜஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது உங்களுடைய ஸ்போக்கன் வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்த இடத்துல நாம பிகாஸ் ஆஃப் அப்படின்னு பேசணுமா இல்ல பிகாஸ்னு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதை இந்த ஸ்லைட்ல கிளாரிஃபை பண்றேன். நீங்க பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு நவுன் ஆர் ப்ரோனவுன் உங்களுக்கு கண்டினியூவா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க பிகாஸ் ஆஃப்னு எழுதலாம். ஆர் எல்ஸ் சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆஃப் வந்து போடக்கூடாது. ஓகே, இதை நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நவுன் ப்ரோனவுன் இத பத்திலாம் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தனியா வீடியோ பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த நாட் பிகாஸ் அப்படின்றதோட மீனிங் பாத்தீங்கன்னா இதனால இல்ல, இதனால இல்ல, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதனால தானே அப்படின்னு சொல்லும்போது இல்ல இதனாலலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நாட் பிகாஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸோட பாருங்க. நாட் பிகாஸ்னா என்ன, இதனால இல்ல அப்படின்னா எந்த விதமான விளக்கமும் கொடுக்காம சிம்பிளா அவங்க பேசுறத நம்ம ரெஃப்யூஸ் பண்றது. ஓகே, பாருங்க, இப்ப ஏபின்னு ரெண்டு பேர் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு, யூ காட் ஹை மார்க்ஸ் சின்ஸ் ஐ தாட் யூ. சின்ஸ் ஐ தாட் யூ, நான் உனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்ததுனாலதான் நீ என்ன பண்ணிருக்க, நிறைய மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இப்ப அதை ரெஃப்யூஸ் பண்றோம். இல்ல இதனாலலாம் இல்ல, நான் நல்லா தான் படிச்சிருந்தேன் அதனால அப்படின்னு அந்த காரணங்கள் எதுவும் சொல்லாம நம்ம ரெஃப்யூஸ் பண்றோம். சோ நாட் பிகாஸ் ஆஃப் தட், நாட் பிகாஸ் ஆஃப் தட். எங்க பாருங்க, நான் ஆஃப் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆஃப்க்கு அப்புறம் நான் எந்த சப்ஜெக்ட்டுமே யூஸ் பண்ணல. அவங்க சொன்ன காரணத்தை நான் அப்படியே தட்ன்னு சொல்லி முடிக்கிறேன் இல்லையா. சோ அதனால நான் இங்க ஆஃப் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்க. அதே போல யூ ஓன் த கேம், யூ ஓன் த கேம், நீ கேம்ல வின் பண்ணிட்ட. யூ மஸ்ட் ஹவ் காட்டன் ரியலி லக்கி, உனக்கு கண்டிப்பா லக் இருந்ததுனாலதான் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லக் இருந்ததுனால யாராவது வின் பண்ணுவாங்களா? கண்டிப்பா நம்ம என்னுடைய எஃபோர்ட் இல்லாம எந்த காரியமும் லக்ல இருக்காது இல்லையா. ஸோ அப்போ இதை நம்ம ரெஃப்யூஸ் பண்ண போறோம் எந்த விதமான ரீசன் சொல்லாம. நோ, நம்ம எப்படி சொல்லலாம், நாட் பிகாஸ் ஆஃப் லக், நாட் பிகாஸ் ஆஃப் லக், லக்னாலலாம் இல்ல, அவ்வளவுதான் சொல்றோம். அப்ப எதனாலன்னு நம்ம எது வரைக்கும் சொல்லல. அப்ப நாட் பிகாஸ் நீங்க ரொம்ப சிம்பிளா உங்க ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த எந்த விதமான ரீசன் சொல்லாம ரெஃப்யூஸ் பண்ணும்போது நாட் பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாட் பிகாஸ் ஆஃப் லக், எதுவோ அதை சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, இங்க லக் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா. சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஆஃப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு சப்ஜெக்டா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாட் பிகாஸ் ஆஃப் லக். இதையே நாம நாட் பிகாஸ் யூ திங்க், நாட் பிகாஸ் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா. சோ இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாட் பிகாஸ் யூ திங்க். இந்த இடத்துல பிகாஸ்க்கு அப்புறம் நம்ம எழுதுறது என்னது, யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எழுதுறோம் இல்லையா. சோ சப்ஜெக்ட் வரும்போது கண்டிப்பா அதுக்கு முன்னால ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சோ நாட் பிகாஸ் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்ப எதனால நம்ம இப்ப வரைக்கும் சொல்லல. ஓகே, சோ நாட் பிகாஸ் சிம்பிளா நீங்க இது மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நாட் பிகாஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். இதனால இல்லன்னு நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட்டு எதனால அப்படின்ற ஒரு காரணத்தை, அதோட உண்மையான ரீசனை அவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா. சோ அப்படி சொல்லும் போது நம்ம பட் பிகாஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ நாட் பிகாஸ் அப்படின்றதோட மீனிங் இதனால இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப எதனால அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த எதனால அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா. சோ அதுதான் பட் பிகாஸ். ஓகே, பட் பிகாஸ், நாட் பிகாஸ், பட் பிகாஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இப்ப பேச போறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, you choose that restaurant only it's cheapest one. You choose that restaurant only it's cheapest one. நீ இதை சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னது, அங்க விலை ரொம்ப மலிவா இருக்கும் தானே அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
நம்ம சொல்றோம். என்ன சொல்லுவோம்? அதனாலலாம் இல்லப்பா. அங்க சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ, அப்ப அதனால இல்ல அப்படின்னு நம்ம அத ரெஃப்யூஸ் பண்றோம். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ட நம்ம ரெஃப்யூஸ் பண்ணும்போது not because யூஸ் பண்ணணும். ஓகே? So not because it is the cheapest. Not because it is the cheapest. Okay, not because it is the cheapest. அப்ப என்ன சொல்ல வரும்? அப்ப இதனால அப்படின்ற அந்த ரீசனை நீங்க சொல்ல போறீங்க. So, but because they have amazing vegetarian dishes. They have amazing vegetarian dishes. அவங்க கிட்ட பயங்கரமா ரொம்ப டேஸ்டியான டிஷஸ் இருக்குங்கிறதுனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப புரிஞ்சுதுங்களா? So not because but because, not because refuse பண்றதுக்காகவும் but because எதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். இதுலதான் விஷயம். So not because but becauseல ரொம்ப ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, he seems quiet today. He seems quiet today. அவன் பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கிறான். I think he is angry about something. I think he is angry about something. அவன் எதனாலுமையும் கோவமா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ இப்ப நம்ம இன்னொருத்தர் நம்ம கிட்ட பதில் சொல்றாரு. நோ, நோ சொல்லாம நம்ம இனிமே என்ன சொல்லலாம்? Not because he is angry. Not because he is angry. ஓகே, அவன் கோவத்தினால இல்ல. அவன் குவைட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கோவம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஃபர்ஸ்ட் அவன் கோபத்தினால் அல்ல. அப்ப எதனால? ரீசன் அப்ப எதனாலங்கிற காரணத்தை நம்ம இப்ப சொல்ல போறோம் அப்படின்னா, but because, but because he is feeling a bit tired. He is feeling a bit tired. அவன் கொஞ்சமா டயர்ட் இருக்கிறதுனால அவன் எப்படி தெரியுறான்? பார்க்க குவைட்டா தெரியுறான் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப பாருங்க, நீங்க அடுத்து அவரு வந்து டயர்டா இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லாம கூட நீங்க not because he is angry அப்படின்னு கூட சொல்லலாம். not because he is angry. அவன் கோவத்தினால எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம முடிச்சுக்கலாம். அவன் கோவத்தினால இல்ல, ஏதோ கொஞ்சம் டயர்டா இருக்கிறான் அதனால அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவ்வளவுதான். சோ not because but because. பாருங்க, இந்த இடத்துல பிகாஸ்க்கு அப்புறம் நான் ஹீப் வந்திருக்கு. ஹீங்கிற சப்ஜெக்ட கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆஃப் போடக்கூடாது. ஸோ நாட் பிகாஸ். இதே நம்ம ஆஃப் போடுறதா இருந்தா யூ ஷுட் நாட் யூஸ் சப்ஜெக்ட் ஹியர். பாருங்க, நாட் பிகாஸ் ஆஃப் ஆங்கிரி, கோபத்தினால அல்ல அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்றோம். நாட் பிகாஸ் ஆஃப் ஆங்கிரி பட் பிகாஸ் ஆஃப் பிட் டயர்ட். பட் பிகாஸ் ஆஃப் பிட் டயர்ட். பிட் டயர்ட் இஸ் a noun. ஓகே, ஆங்கிரி இஸ் a noun. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாட் பிகாஸ் பட் பிகாஸ். நாட் பிகாஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவ அப்படியே ரெஃப்யூஸ் பண்றது. சோ பட் பிகாஸ் நம்ம ரெஃப்யூஸ் பண்றதுக்கான காரணத்தை அது கூட சேர்த்து சொல்றது. சோ அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அவன் கோபத்தினால் அல்ல, அவன் கொஞ்சம் டயர்டா இருப்பதினால் பார்க்க எப்படி தெரியறான்? கொஞ்சம் அமைதியா தெரியறான். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பேசிட்டே இருப்போம். சோ அதுக்கெல்லாம் இனிமே நாட் பிகாஸ் பட் பிகாஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான டெஸ்ட். நான் பணத்தை கந்து வட்டிக்காரன்ட்ட தான் வாங்கினேன். ஆசைக்காக இல்லை, தேவைக்காக. பணம் வாங்கிட்டாரு, சரிங்களா? ஸோ நான் ஒன்றும் ஆசைக்காகலாம் அவன்கிட்ட போய் வாங்கல, தேவைக்காண்டி தான் வாங்கினேன். ஓகே, இந்த இடத்துல கந்து வட்டிக்காரனை நீங்க லோன் ஷார்க்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, கந்து வட்டிக்காரனுக்கு நீங்க லோன் ஷார்க். உங்களோட இந்த டெஸ்ட் காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னொரு டெஸ்ட். அவர்கள் கடினமான நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார்கள். பயங்கரமான டாஸ்க் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆர்வமால அவங்க அக்செப்ட் பண்ணல, வேற வழி இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க? அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ இதுக்கான சென்டென்ஸையும் சொல்லுங்க. ஓகே, மூணாவது கான்செப்ட் போலாம். ஜஸ்ட் பிகாஸ். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் பாத்தீங்கன்னா என்பதற்காக அப்படிங்கிற மீனிங்ல வரும். சரிங்களா? என்பதற்காக நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து என்பதற்காக. ஒரு எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். Just because you contributed this month for family expenditure. Expenditure என்ன? செலவினங்கள். ஸோ இன்னைக்கு இந்த மாசம் குடும்ப செலவுக்காக நீ ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்த அப்படிங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நீ சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணணுமா? இது மாதிரி கேட்போமா? அப்ப இந்த இடத்துல என்பதற்காக நீ எப்படி வருதுன்னு பாருங்க. நீ செஞ்ச நீ எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சோ இது மாதிரி என்பதற்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த இடத்துக்கு தான் நாம ஜஸ்ட் பிகாஸ் யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
Just because you contributed this month for family expenditure, we don't have any compulsion to obey your directive. Directive அப்படின்னு சொன்னா உன்னுடைய நிபந்தனைகள் அப்படின்னு அர்த்தம். நீ சொல்ற கட்டளைகள் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். நீ வந்துட்டு இந்த மாசம் செலவினங்கள்ல ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தன்றதுக்காக எங்களுக்கு எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது உன் பேச்சை கேட்கணுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ இதையே நீங்க வேற விதமா கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நீ செலவு பண்ணங்கிறதுக்காக டு வி ஒபே யுவர் டிரெக்டிவ், டு வி ஒபே யுவர் டிரெக்டிவ், உன் கட்டளைக்கெல்லாம் நாங்க ஒபே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ அந்த 80 நம்மளோட இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ண வேண்டியது அந்த 80க்காகங்கிற சுச்சுவேஷன் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றத நோட் பண்ணணும். இது மாதிரிங்கிறதுக்காக நான் இதை செய்யணுமா அப்படின்னு தான் கேட்கணும். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. Just because you helped her a lot, you helped her a lot, does she marry you? Does she marry you? நீ அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணங்கிறதுக்காக அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓகே, அவ உன்னைய திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இப்ப இந்த இடத்துல என்பதற்காக அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட வருது இல்லைங்களா? இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் நெகட்டிவ் டோன்லயே தான் வரும். ஓகே, இதை நான் செய்யணுமா, ஏன் நான் இதை செய்யணுமா, நீ செஞ்சங்கிறதுக்காக நாங்க இதை செய்யறோம் அப்படின்ற டோன்ல நீங்க பேசும்போது கம்மியா வரும். ஓகே, அடுத்து பாருங்க. Just because he is going to USA, just because he is going to USA, அவர் வந்து யூஎஸ் போறாரு. ரொம்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வித்தின் 1 or 2 daysல கிளம்புறாரு. அப்ப சொல்லும் போது அவன் யூஎஸ் போறாங்கிறதுக்காக, அவன் யூஎஸ் போகிறான் என்பதற்காக how can I go to abroad, என்னால எப்படி போக முடியும், அவன் போறான்றதுக்காக என்னால எப்படி போக முடியும் சொல்லுவோமா? இல்லைன்னா அவன் போறாங்கிறதுக்காக நான் ஏன் போகணும்? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஜஸ்ட் பிகாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் பிகாஸோட மீனிங் வந்து என்பதற்காக அப்படின்னு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கான டாஸ்க், அவன் ஆபீஸ்க்கு வரலங்கிறதுக்காக என்னால அவன் வேலையை செய்ய முடியாது. என்பதற்காக வந்துருச்சு இல்லையா? ஸோ அவன் ஆபீஸ்க்கு வரலங்கிறதுக்காக என்னால அவன் வேலையெல்லாம் செய்ய முடியாது. கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, தங்கம் விலை கூட தான் செய்யுங்கிறதுக்காக, என்பதற்காக. நம்ம எப்பவுமே தமிழ்ல ரொம்ப எக்ஸாக்டா என்பதற்காகலாம் சொல்ல மாட்டோம். அப்படின்றதுக்காக இப்படின்றதுக்காக அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். தங்கம் விலை கூட தான் செய்யுங்கிறதுக்காக என்னால மொத்தமாலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னால கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்ய முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மொத்தமா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கான இந்த டாஸ்க்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு இனிமே நாட் பிகாஸ், ஜஸ்ட் பிகாஸ் இதையெல்லாம் உங்களோட ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணி ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.